8:17 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நான் ஏதோ இந்த உலகத்துல பிறந்தேன் இருந்தேன்னு போறதில்லை. என் வாழ்க்கை தரமா வாழப்போறேன். ஏசப்பா பேசுங்க, ஏசிட்ட பேசுங்க. மனசார ஏசப்பா அவன் பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுங்க. எனக்கு யாருப்பா இருக்கா பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நான் அனுபவிச்ச துன்பங்கள் வேதனைகள் போதும், என்னுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் போதும்பா, என்னை மீட்டெடுங்க, எனக்கு புது வாழ்வு கொடுங்க, நல்ல தரமான வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமா இருக்கணும்ப்பா. இந்த உலகத்துல அந்த மோட்ச அந்த பேரின்ப மகிழ்ச்சி நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். ஏசையா என்ன பாருங்கப்பா, அவர்கிட்ட பேசுங்க. என்னெல்லாம் பேச விரும்புறீங்களோ பேசுங்க. நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை இதுதான். நற்கருணையிலே ஆண்டவர் உயிரோடு விட்டிருக்கிறார். ஆயனில்லா ஆடுகளை போல் இருந்த அந்த மக்கள் மீது பரிவு கொண்ட தெய்வம் இதோ பாருங்கள். உரிமையா பேசுங்க. எப்படி ஒரு பிள்ளை அப்பாட்ட அம்மாட்ட, அம்மா எனக்கு இது வேணும், அப்பா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறப்பா, ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உரிமையோடு பேசுங்க. உலகம் பதில் தராத ஒன்றுக்கெல்லாம் இந்த ஆண்டவர் இயேசு பதில் கொடுக்கிறார். நீங்களும் நானும் இந்த நாள்ல உயிரோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நடமாடுறோம் அப்படின்னா இந்த ஆண்டவர் காட்டுகிற எனக்கு இவரை உற்று பாருங்க. நம்ம எல்லாம் அந்த நீரோடைக்கு கூட்டிச்சிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் கூட்டி சேர்க்கிற ஆண்டவர். அன்று இஸ்ராயேல் மக்களை எல்லாம் கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு கூட்டி சென்ற ஆண்டவர் இந்த இடத்துல பிரசவமாயிருக்கு.